அரசியல் களம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளுக்கு நாள் அதிகப்படியான சூடுபிடித்து வரும் நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியை சுற்றி உருவாகியிருக்க வேட்புமனு நிராகரிப்பு சர்ச்சை தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய விவாதமா மாறியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல முதல்ல வதந்தியா பரவ தொடங்கிய இந்த தகவல் பின்னர் பல தரப்பினராலும் பேசப்பட்டதால முக்கிய அரசியல் செய்தியா மாறியிருக்கு. குறிப்பா டிவிகே சார்பில் போட்டியிட இருந்த கே அருண்குமார் என்பவரின் வேட்புமனுதான் தேர்தல் அதிகாரிகளால நிராகரிக்கப்பட்டதா கூறப்படுவது இந்த விவகாரத்திற்கு மேலும் தீவிரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல் வெளிவந்த உடனே புதிய கட்சிக்கு முதல் பெரிய சோதனை என்ற வகையில் பலரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. மனு தாக்கல் என்பது தேர்தல் செயல்முறையின் மிக முக்கியமான கட்டமாகும். இதுல ஏற்படும் சிறிய பிழை கூட வேட்பாளரோட போட்டியிடும் வாய்ப்பை முழுமையா முடக்கக்கூடியது என்பதால இந்த செய்தி அரசியல் ஆர்வலர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. தகவல்களின்படி மனு தாக்கல் செய்யும் போது தேவையான ஆவணங்கள் முழுமையா சமர்ப்பிக்கப்படாதது, சொத்து மற்றும் வருமான விவரங்களின் பிழைகள் இருந்தது, கையொப்ப சரிபார்ப்பு முறையா இல்லாதது போன்ற காரணங்களால இந்த நிராகரிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. தேர்தல் விதிமுறைகள் மிகவும் கடுமையா இருக்கும் நிலையில ஒவ்வொரு வேட்பாளரும் சட்டப்படி அனைத்து விவரங்களையும் சரியா வழங்க வேண்டும் என்பது அவசியம். இதனை பின்பற்றாதவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களின் மனு நிராகரிக்கப்படும் என்பது தேர்தல் ஆணையத்தின் பொதுவான நடைமுறை. இதுக்கிடையில அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இந்த விவகாரத்தை பற்றி அறிந்திருக்க கருத்து அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடுபடுத்தியிருக்கு. அவர் தேர்தல் என்பது கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் நிறைந்த செயல்முறை, அதை சரியா பின்பற்றாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களின் மனு நிராகரிக்கப்படுவது சாதாரண விஷயம்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து நேரடியா டிவிகேவை குறிவைத்ததா என்ற கேள்வி எழுந்தாலும் பல அரசியல் விமர்சகர்கள் இது ஒரு பொதுவான கருத்தா தான் பார்க்கிறாங்க. ஆனா சிலர் இதை புதிய கட்சிகளுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிறாங்க.